மக்களே, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த வாரம் ஒரு பிசிக்கல் டாஸ்க் தான் வரப்போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நடு இரவில் கதறி கதறி அழுத ரம்யாவை பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி ரம்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புறேன். தயவு செய்து அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கடந்த 2 வாரமா இந்த டாஸ்கே ஒரு பக்கம் வந்து ஒரு சைலண்டான ஒரு டாஸ்காக போச்சு. ஃபிசிக்கல் டாஸ்கே எதுவுமே வரல. அது வந்து ஷட்டிலாக ப்ளே பண்ணும்போது நமக்கும் போன வாரம் ரொம்ப போராக போச்சு. ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க் ஒன்று வச்சு கொடுங்கப்பா, அப்போதான்ப்பா கேமு ஃபயர் ஆகும், கொஞ்சம் வேற மாதிரிலாம் வெடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சுட்டாங்க. ஏதோ சோப்பை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, சோப்போ அப்படின்ற மாதிரி டைட்டில் வருது. அது என்னன்னு நமக்கு முழுசாக தெரில. பட் ஃபிசிக்கல் டாஸ்க் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் நிறைய விதமான சேலஞ்சஸ் இருக்கும். மென்டலியாக இருக்கட்டும், ஃபிசிக்கலியாக இருக்கட்டும், எண்டூரன்ஸாக இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனிவே ஓகே தான். ஏன்னா இந்த சேலஞ்சு கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். நான் பார்க்க காத்துட்ருக்கேன், நீங்களும் அதை பார்க்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. அடுத்து நடு இரவில் ரம்யா போயிட்டு கதறி கதறி அழுதாங்கன்னு சொன்னல, எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரம்யா வந்து நாமினேஷனில் அந்த சாப்பாடு மேட்டர்லையும் நாமினேட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு வந்து காலைல பிரச்சனையாச்சு நாமினேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் லிஸ்ட்லேயே இல்லைன்ற மாதிரி 2-3 பேர் ரம்யாவுக்கு ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு ரம்யாவுக்கு. வந்து கேமரா முன்னாடி, கார்டன் ஏரியாவில் இருக்கிற கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு, நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன், அக்காவை மிஸ் பண்ணுறேன், அக்கா பொண்ணை மிஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன், எனக்கு என்னன்னு தெரில, ஒரு விஷயத்த வந்து நான் சொன்னால் பார்த்து பண்ணுறேன், தப்பாக போய் நான் எல்லா விஷயத்தையும் இந்த வீட்டில் பார்த்து பண்ணுறேன், எனக்கு தப்பாக தான் போய் முடியுது, என்ன பண்ணுறது, நான் பேசினா தப்பு, சிரிச்சா தப்பு, சண்டை போட்டால் தப்பு, போடலைன்னா தப்பு, கோவப்பட்டா தப்பு, கோவப்படலைன்னா தப்பு, சிரிக்கலனாலும் தப்பு, என்னதாங்க பண்றது, எப்படி தாங்க இருக்கிறது, என்ன பண்ணாலும் தப்புன்னு சொன்னா நான் என்னங்க பண்றதுன்ற மாதிரி ஒரே அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ எல்லாமே நடிப்புன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது. ஸோ நான் வீக்கெல்லாம் கிடையாது, என்ன எல்லாரும் வீக்கு நடிப்பு இதெல்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஸோ அப்படிலாம் நான் கிடையாது. வீக்காக இருந்தால் நான் ஏன் இவ்வளோ தூரம் பிக் பாஸ் வரையும் வந்திருக்கேன். ஸோ வீக்காக இருந்தால் இவ்வளோ தூரம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா நான் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் பிளேயர் தான், நான் பயங்கரமான ஒரு ஆளு தான் அப்படின்றதையும் ஒரு பக்கம் பேசுறாங்க. அதை தாண்டி வீட்டை பற்றி எனக்கு இந்த வீட்டில் நான் இங்கே இருக்கிறதால வீட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, என் நாய்க்கூட்டிலிருந்து எல்லாம் நலமா இருக்கான்றது எனக்கு தெரில. ஸோ ஆனால் நான் என்ன மட்டும் பற்றி தான் இங்கே திங்க் பண்ணி இங்கே சீரியஸாக நான் விளையாடிட்டு இருக்கேன். இதில் வந்து சீரியஸாக நான் எடுத்துக்கல இந்த கேம்னு சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாலுமே தவிர்த்து அதை ஃபன்னாக தான் சொல்லனே தாண்டி சீரியஸாக நான் சொல்லலை. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நான் ஒரு பொழுதும் நினைக்கல. அதுக்கு நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ரம்யாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா போன வாரம் வாட்டர் மிலான் போயிட்டாரு. ஸோ அடுத்த வாரம் நம்மளையும் முடிச்சு விட்ருவாங்கன்ற பயம். ஏன்னா அந்த ஒரு ஓட்டு போடலன்னா நான் நாமினேஷனில் வந்திருக்க மாட்டேன்ற மாதிரி பேசும்போதே டவுட் வந்துச்சு. ஸோ நாமினேஷன் பயம் ரம்யாவுக்கும் வந்திருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் சீரியஸாக எடுத்து தான் யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுகுறாங்க. கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ள ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. வெளியே சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா வந்து ஒரு அட்வைஸை போடுறாங்க. இந்த பாரு ரம்யாக்கா, டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஸோ நீ ஷோக்கு அப்புறம் வந்து நம்ம 2 பேர் அக்கா தங்கச்சி மாதிரி தான், எனக்கு பல இடத்துல நீ மோட்டிவேட் பண்ணியிருக்கேன், எனக்கு உறுதுணையாக நின்றுருக்க, நீ தான் என்னை ஓப்பன் பண்ணி விட்டது. ஆனால் இந்த இடத்துல கேமாக தான் பார்க்க முடியும். உன் கேமை இறங்கி ஆட ஸ்டார்ட் பண்ணு. ஸோ உன்னுடைய பெஸ்ட் பிளேவை எப்படி எடுத்துகிட்டு வரணுமோ அதை எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணு. ஸோ இது முக்கியமான விளையாட்டு, வீட்டுக்கெல்லாம் போகிறேன்றதை கூட சும்மா சொல்லாத. நீ ஃபன்னாக சொல்கிறல வீட்டுக்கு போகிறேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. இப்பெல்லாம் இருக்காதீங்க. நான் இப்போ பீட் பாக்ஸ் கற்றுக்கிட்டு என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணுறேன். உனக்கு என்ன திறமை, ஆக்டிங்கில் திறமை இருக்கா, ஆக்டிங் போய் பண்ணு. பாட்டில் திறமை இருக்கா, பாட்டு போய் லேர்ன் பண்ணு. இதெல்லாம் யூஸ் பண்ணு. ஒரு பக்கம் நம்மளுடைய 50% டாஸ்க் இதெல்லாம் இருந்தால் 50% நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இந்த வீட்டில், எந்த மாதிரி அணுகிறோம், கேரக்டர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க சுபிக்ஷா. நீ வியானா சொல்றது என்கிட்ட சொல்றத வியானா கிட்ட சொல்றதும் மாத்தி பேசுறது வந்து தப்பா இருக்குது. மக்களுக்கு பாக்குறாங்க, மக்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே ரம்யா காண்டாயிட்டாங்க. என்ன நீ இப்ப ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ற, ராங்கா வந்து நீ ஃப்ரேம் பண்ற, நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். இப்போ உன்னை யாராவது கேட்டாங்களா, எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுன்னு நான் கேட்டாங்களா, நீ எதுக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் பார்க்குற, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீ 10 நிமிஷம் ஃப்ரீயா விடு, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஃப்ரேம் பண்ற வேலைலாம் வச்சுக்காத, மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். நான் மக்கள் பார்த்து என்ன தப்புன்னு சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன், நீ ஏன் வந்து சொல்றேன்ற மாதிரி ஒரு பக்கம் சுபிக்ஷாவை வச்சு ஏறி விட்டாங்க ரம்யா. பாவம் அவங்களே ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க. தனியா கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்காங்களே, அந்த பொண்ணு ஆறுதல் வந்து சொல்லிச்சு.
சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட் சொல்லாம இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லலான்ட்டு புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் ரம்யா காண்டாயிட்டு வச்சு செஞ்சு விட்டுருச்சு சுபிக்ஷாவை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு அதுக்கப்புறம் கணிகினிலாம் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. பிக்கெஸ்ட் நாமினேஷன். இந்த வாரம் ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது எனக்கு தோணுகிறது. ஸோ முதல் இடத்தில் திவ்யா 15.52, 17,402 வாக்குகள். என்ன திவ்யா, வர வர உங்களோட கவ் டவுன் ஆகிட்டே போகுது. ஸோ எப்படி இன்னும் ஃபர்ஸ்ட் இடத்துல மெயின்டைன் பண்றாங்கன்னா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மக்களே, யோசிச்சு பார்த்துங்க. 2வது இடத்துல பார்வதி 14.42, 16,000 கிட்டத்தட்ட. ஸோ ரம்யாக்கும் இது திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் 1,500 ஓட்டு டிஃபரன்ஸ் தான். ஸோ பார்வதிக்கும் ஓட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துங்க. 3வது இடத்துல விக்ரமு 11.42, 12,811. ஸோ விக்ரமுக்கும் போன வாரம் ஸோ ரெகுலராக கான்ஸ்டண்டாக நாமினேஷன் வந்துட்டே இருந்தால் ஓட் பேங்க் சஸ்டெயின் ஆகும். ஸோ திவ்யா போன வாரம் வந்தாங்க, பார்வதியும் போன வாரம் வந்தாங்க, விக்ரமும் போன வாரம். ஸோ கண்டினியூஸாக வரதால அவங்களுக்கான சஸ்டெயினிட்டி இருக்குன்றது பார்க்க முடியுது. அடுத்து சபரி 10.35, 11,600. கிட்டத்தட்ட விக்ரமுக்கும் சபரிக்கும் ஒரு 1000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சபரி இந்த வாரம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்றதை பொறுத்து தான் மேலையா கீழியா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த 4 பேர் தான் 10% மேலே ஓட்டு வச்சிருக்காங்க. அடுத்து கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா 7.52. சாண்ட்ரா பார்த்தீங்களா இல்லையா, போன வாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்த சாண்ட்ரா இந்த வாரம் எப்படி ஒரே வாரத்தில் இங்க இருந்தா நான் இங்க வந்துட்டேன்ற மாதிரி கீழே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் சாண்ட்ராவோட நிலைமையில இருக்கு. 8,435. அரோரா 6.24, 6,993. ஸோ அரோராக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு 1,500 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. அரோரா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வியானா 6.19, 6,900. ஸோ வியானாக்கும் அரோராக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கே, பார்ப்போம் வியானாவா அரோராவை மோதி பார்த்துருவோமா. அடுத்து பிரஜன் 6.03, 6,700. ஸோ 300 வாக்குகள் தான் பிரஜனுக்கும் வியானாக்கும், 300 ஓட்ஸ் டிஃபரன்ஸ். அடுத்து கனி அவர்கள் 5.98, 6,700. ஸோ கனிக்கும் பிரஜனுக்கும் இன்னும் பயங்கரமா காம்படிஷன், கிட்டத்தட்ட 40 ஓட்டுகள் டிஃபரன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேலேயும் போகலாம் கீழேயும் வரலான்ற மாதிரி இருக்கு. அடுத்து கெமி 4.95, 5,500 வாக்குகள் கெமி. ஸோ கெமிக்கும் கனிக்கும் 1,200. சுபிக்ஷா 4.55, 1,100. ஸோ சுபிக்ஷா மற்றும் கெமிக்கு 400 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து ரம்யா அவர்கள் 3.56, 3,900. ஸோ 4,000 வாக்குகள். ஸோ 4,000, 1,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் சுபிக்ஷாக்கும் ரம்யாக்கும். ஃபைனலி அமித் 3.47, 3,800. ஸோ ரம்யாக்கும் அமித்துக்கும் 100 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னப்பா ரம்யா மற்றும் அமித் லாஸ்ட்ல வச்சிருக்கீங்க. இந்த வாரம் டபுள் எலிமினேஷன். ரம்யா வந்து ஒரு மச்சக்காரி, கண்டிப்பா எலிமினேட் ஆக மாட்டா, லக்கி ஃபெல்லோ. அதனால அமித்தை முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. இந்த வாரம் 2 எலிமினேஷன். எனக்கு வந்து அந்த பேப்பர் ரவுடி பிரச்சனை தூக்கி விட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்குள்ள பண்ற அலப்பறை எனக்கு சுத்தமா பிடிக்கல. 2வது வந்து வேற யாராவது இந்த கேங்ல இருந்து ரம்யாவோ இல்ல கெமியோ இந்த மாதிரி ஆட்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் எடுத்து விட்டா கூட கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த சைட்ல ஒன்று இந்த சைட்ல ஒன்றுன்ற மாதிரி போச்சுன்னா கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.